friends, நான் உங்க லியோராஜ். வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அது என்ன சவுண்ட் பார் அப்படினு பாத்தீங்கன்னா Mivi பிராண்டோட Fort S16 பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு நான் இப்போ ரீசன்ட்டா வந்த Flipkart சேல்ல 1000 ரூபீஸ் கொடுத்து வாங்குனேன். இப்போ இந்த ஸ்பீக்கரை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிக்கலாம். நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First இந்த ஸ்பீக்கர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கரோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேப்ரிக் கிளாத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு 2 ஸ்பீக்கர் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டீடியோ ஸ்பீக்கர். ஸோ 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டராக வந்து மிவி லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு அப்புறம் ரைட் சைடில் வந்து எதுவும் இல்லை, கம்ப்ளீட்டாக பிளாங்க். பட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் சேஞ்ச் பண்ணிக்கிற பட்டன், அப்புறம் வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன். அதுவே வந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் இல்லை ப்ரீவியஸ் சாங் வந்து போய்க்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எதுவும் இல்லை, 2 ரப்பர் ஸ்டாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் வந்து ஃபிக்ஸாக இருக்கிறதுக்கு. ஸோ நான் அதுவும் பார்த்துட்டு நல்லா ஃபிக்ஸாக நல்லா ஸ்ட்ரிப்பாக தான் இருக்குது. நான் ஸ்பீக்கர் வந்து நவரில். ஸோ அதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்டிவிட்டி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன போர்ட் அப்படின்றது ஒன்றா காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் வந்து ஆகும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆக்ஸ் கனெக்டிவிட்டி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கான ஒரு போர்ட், அப்புறம் USB போர்ட், அதுக்கப்புறம் டைப் C போர்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கரோட வந்துட்டு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 35 mm. அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 mm. அதே மாதிரி வித் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸும் சரி, அப்புறம் குவாலிட்டி வைஸும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹெவிலாம் கிடையாது. அரௌண்ட் ஒரு 500 grams தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் உங்களோட டிவிக்கோ இல்லை டெஸ்க்டாப்புக்கோ வந்து கண்டிப்பாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரை நீங்கள் போர்ட்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது வந்து 2000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 2000 mAh அப்படின்றது இந்த ஸ்பீக்கர் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்டீடியோ ஸ்பீக்கர். ஸோ ஸ்டீடியோ ஸ்பீக்கருக்கு 2000 mAh பேட்டரி அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு 3 to 4 hours தான் பேக்கப் வந்து வரும். அது அந்த அளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 hours வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்கிறேன். ஸோ 2000 mAh பேட்டரி. இதோட இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 watts. அதே மாதிரி ஸோ இதோட இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 watts. அதே மாதிரி இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 watts. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நான் செக் பண்ண வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாம்பிள் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட கனெக்டிவிட்டிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் வந்துட்டு 5.0. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. அதாவது ஒரு ரூம் வரைக்குமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஹால் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரூம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளிச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ப்ளூடூத்தை தாண்டி நீங்கள் வந்து ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து USB இல்லை வந்துட்டு மைக்ரோ SD கார்டுன்னு சொல்லிட்டு இந்த 4 மோடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சவுண்ட் பார் அப்படின்றனால இதுக்கு வந்து ரேடியோ வந்து கொடுக்கல. அதேமாதிரி சவுண்ட் பார்ன்றனால இதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபும் கொடுக்கல. ஏன்னா இது நம்ம வால்ட் மவுண்ட் தான் அதிகமாக பண்ணுவோம். ஸோ வால்ட் மவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்துட்டு நான் கவனிச்சேன். இதில் வந்து வால்ட் மவுண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்க்லேயோ இல்லை ஒரு ஸ்டாண்ட்லேயோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து வால் மவுண்ட் பண்ண முடியாது. மேபி நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு ஷாப்பில் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு மாதிரி கிரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட் இதில் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. அவ்வளோதான் இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ இந்த ஸ்பீக்கரோட சாம்பிள் சவுண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீக்கர் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சவுண்டோட இந்த மாதிரி ஒரு சவுண்டோட உங்களுக்கு வந்து டர்ன் ஆகும்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஏதோ ஒரு டிவைஸோட பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நான் இதோட ஃபோனோட கனெக்ட் பண்ணி காமிக்குது பார்த்தீங்களா, Mivi Fort S16. ஸோ இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பேர் அப்படின்னு கேட்குது, பேர் கொடுத்துட்டேன். ஓகே, பேட் ஆனோன்னா பேட் அப்படின்னு வந்து காமிச்சிருச்சு. அது அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜும் வந்து 80% இருக்குது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு சின்ன சின்ன ட்ரைலர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வீடியோ வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே ஆக்ஷன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வீடியோ வந்து ப்ளே ஆகிடும். வால்யூம் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸிமம் வால்யூம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாங் சவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது மிவி பிராண்டில் எப்பவுமே இருக்கிறது தான். நான் யூஸ் பண்ண அதர் மிவி பிராண்ட்லேயும் வந்து பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது நம்ம வந்து இதில் டிஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. இப்போ நான் அடுத்த ஒரு சாம்பிள் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு வால்யூம் டவுன் அண்ட் வால்யூம் அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது வால்யூம் டவுன் அண்ட் இன்க்ரீஸ் வந்து ஆகுது. இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன், நெக்ஸ்ட் சாங் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் மைனஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், ப்ரீவியஸ் சாங் வந்துடுச்சு. இப்போ நான் மேக்ஸிமம் சவுண்ட் வந்து போகிறேன். அது ஒரு ட்ரம் சவுண்ட் வந்து கேட்குது பார்த்தீங்கன்னா, அது கேட்டுச்சுன்னா மேக்ஸிமம் சவுண்ட் அர்த்தம். Ever since I got bit by that spider, I've only had 1 week where my life has felt normal. That was when you found out. When you botched that spell where you wanted everyone to forget the Peter Parkinson. You're not Peter Parker. I'm sorry, what was your name again? Dr. Otto Octavius. Wait, no, seriously, what's your actual name? அவ்வளோதான் இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். ஸோ காலையிலேருந்து இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி பார்த்ததில் இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீக்கரை இன்னும் கொஞ்சம் நாள் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை இந்த ஸ்பீக்கரில் ஏதாவது மைனஸ் இருந்தது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.